வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மொபைல் யூஸ் பண்ணக்கூடிய நபர்களுக்கு மேஜராக வரக்கூடிய ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு ப்ராப்ளம் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். இதுவும் குறிப்பிட்ட இந்த டேட்டா யூசேஜ் அப்படின்ற ப்ராப்ளம் அப்படின்றது நிறைய நபர்களுக்கு அடிக்கடி வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான் இருக்குது. இதில் வந்து உங்கள் மொபைலில் வந்து இன்டர்நெட் வந்து அதான் மொபைல் டேட்டா வந்து நீங்கள் ஆன் பண்ணுவீங்க. இங்கே இருக்கக்கூடிய இந்த மொபைல் டேட்டா வந்து ஆன் பண்ணுவீங்க. அப்படி இருந்தாலும் வந்து இன்டர்நெட் ஒரு சில நபர்களுக்கு கனெக்ட் ஆகாது. டேட்டா யூசேஜ் வார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டும். அந்த யூசேஜ் வந்து எப்படி அந்த ஒரு ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னும் சரி, அதை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து நம்ம யூடியூப்ல போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் வந்து நான் அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து பார்த்துக்கோம். சரி, இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா நான் மொபைல் டேட்டா வந்து ஆன் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இந்த ஓல்ட் LTEன்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து எனக்கு இந்த மொபைல் டேட்டா வந்துட்டு போகிற மாதிரியான லிங்க், அதாவது அப் லிங்க் டவுன் லிங்க் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து காட்டும். ஆனால் காட்டலை. இதை வந்து எப்படி நான் கிளியர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக கடைசி வரையும் பாருங்க, ஓகேங்களா? அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் போய்க்கோங்க. மொபைல் செட்டிங்ஸ் போய்ட்டு கனெக்ஷன் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. அந்த ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு மொபைல் நெட்வொர்க்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஆப்ஷனுக்குள்ளே போங்க. அதில் ஆக்சஸ் பாயிண்ட் நேம்னு இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே போங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன ஜியோ சிம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஜியோ 4G ஜியோ நெட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பீங்க. இங்கே எது வந்து டிக்காக இருக்கோ அதை வந்து கொடுத்துருவோம். இல்லை ஏர்டெல்னா ஏர்டெல். ஆக மொத்தம் இந்த ஆக்சஸ் பாயிண்ட் நேமுக்குள்ளே வந்து இந்த ப்ளூ கலர் டிக் வந்து இருக்குல்ல, அந்த ப்ளூ கலர் டிக் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே அது எதுவாக இருந்தாலும் சரி, அதுக்குள்ளே போய்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா பிஆர்ஆர் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல கொடுத்துட்டு இங்கே அன்ஸ்பெசிஃபைடு இருக்குல்ல, இதை வந்து எடுத்துகிட்டு இந்த LTE, நான் வந்து 4G நெட்வொர்க் யூஸ் பண்ணுறதுனால வந்து LTE அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து LTE தான் இங்கே லிங்க் வந்து காட்டலை. ஸோ நான் வந்து அதை கொடுத்துக்கிறேன். இல்லை என்னோடய மொபைல் வந்து 3G மொபைல் அப்படின்னா 3G மொபைலில் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த அன்ஸ்பெசிஃபைடு LTE ரெண்டையும் எடுத்து விட்டு எனக்கு வந்து GPRS அப்படின்றத வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. இதை கொடுக்குறது மூலமாக வந்து நார்மலாகவே வந்து மொபைலில் ஈஸியாக நீங்கள் வந்து மொபைல் இன்டர்நெட்டை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். 3G மொபைலில் சேம் இதே ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மொபைல் நெட், அதாவது மொபைல் டேட்டா ஆன் பண்ணுறீங்க, ஆனால் உங்களுக்கு வந்து அந்த மொபைல் நெட்வொர்க் வந்து கனெக்ட் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கலாம். நான் வந்து LTE அப்படின்றத கொடுத்துருக்கேன். 4G மொபைல்ன்றனால LTEன்ற கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கனெக்ட் ஆகிடுச்சிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஜியோ 4G பிஆர்ஆர் LTE, ஓகேங்களா? சிம்பிளாக வேலை முடிஞ்சிச்சு. இப்போ வந்து இன்டர்நெட் கனெக்ட் ஆகிடுச்சிங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்த உடனே தெரியும். இங்கே LTEக்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த அப்லிங்க் டவுன்லிங்க் சிம்பிள் வந்து உங்களுக்கு கிடைக்குது, ஓகேங்களா? இந்த மெயின் ப்ராப்ளமே வந்து இந்த அப்லிங்க், அந்த LTEக்கு கீழே கூட அந்த மெயின் அப்லிங்க் டவுன்லிங்க் சொல்லக்கூடிய இந்த ஒரு அதுக்கான சிம்பிள் தான். ஏன்னா அது கிடைச்சா தான் வந்து நம்ம மொபைல் இன்டர்நெட் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்றது அர்த்தம், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப தெளிவாக உங்களுக்கு புரிகிற வகையில் நான் சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனல் புதுசாக வந்து நீங்கள் எப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை எப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட சோஷியல் மீடியா பக்கத்தில் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. பல நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மூலமாக வந்து பல நபர்கள் வந்து பயனடைவாங்கன்ற சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இது போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நல்ல ஒரு வீடியோ நாளைக்கு வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ.